வேட்டைக்காரனை ஏமாற்றிய நண்பர்கள். ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில 4 நண்பர்கள் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ஒரு காக்கா, ஒரு எலி, ஒரு மான், அப்புறம் ஒரு ஆமை. இப்படி 4 பேரும் நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. அவங்க எப்பவும் காட்டு பகுதியில சுதந்திரமா பேசி பொழுத கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த பகுதிக்கு ஒரு வேட்டைக்காரன் வந்தான். அவன் வர்றத அந்த மான் ஒளிஞ்சிருந்து பார்த்துச்சு. உடனே தன்னோட நண்பர்கள் கிட்ட வந்து, வேட்டைக்காரன் வரான், உடனே எல்லாரும் ஒளிஞ்சிக்கோங்கன்னு மான் சொல்லுச்சு. இத கேட்ட ஆமை அதிர்ச்சியில சொல்லுச்சு, நண்பர்களே, என்னால உங்கள போல ஓட முடியாது, நீங்களாச்சும் தப்பிச்சு போங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. அப்ப அந்த எலி சொல்லுச்சு, நண்பரே, பதறவோ பயப்படவோ வேணாம், பதறாத காரியம் சிதறாது, அதனால பொறுமையா இருக்க சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அதன்படி ஆமை அங்கேயே விட்டுட்டு மற்ற நண்பர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்த போனாங்க. அந்த திட்டத்தின்படி அந்த காக்கா உயரமான இடத்துக்கு போய் உட்கார்ந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துச்சு. எலி பக்கத்துல இருந்த ஒரு ஓட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்துச்சு. அதே நேரத்துல மான் பக்கத்துல இருக்கிற ஒரு புதர்ல ஒளிஞ்சுகிடுச்சு. அங்க வந்த வேட்டைக்காரன் அந்த ஆமையை எடுத்து ஒரு பைக்குள்ள போட்டு நடக்க ஆரம்பிச்சான். இத பார்த்த காக்கா உடனே வேட்டைக்காரன் போகிற பாதைய மான் கிட்ட சொல்லுச்சு. இத கேட்ட மான் உடனே அந்த வேட்டைக்காரன் போகிற பாதையில வந்து செத்து கிடக்கிற மாதிரி படுத்துச்சு. அத பார்த்த அந்த வேட்டைக்காரன் அந்த பைய அங்கேயே போட்டுட்டு அந்த மான் பக்கத்துல போய் எப்படி அது செத்திருக்கும்னு யோசிச்சான். இத பார்த்த காக்கா உடனே எலிய வெளியே வர சொல்லுச்சு. அப்ப அங்க வந்த எலி அந்த பையில ஒரு ஓட்டைய போட்டுட்டு ஓடிடுச்சு. ஆமை மெதுவா தப்பிச்சு வந்துடுச்சு. இத பார்த்த காக்கா உடனே மான தப்பிக்க சொல்லி கத்துச்சு. உடனே மானும் வேகமா ஓடி போய் தப்பிச்சிடுச்சு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த வேட்டைக்காரன் ஏமாந்து போனான். அப்புறமா அந்த 4 நண்பர்களும் நடந்ததை பேசி சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நீதி: நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சிந்தித்து செயல்பட்டோம்னா இந்த மிருகங்கள் மாதிரி நமக்கும் வெற்றி நிச்சயம்.